பிள்ளைகளே, திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாரத்திலும் எங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு காணப்படுகின்றது. அந்த தலைப்பை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். பிள்ளைகள், சில நேரத்துல நீங்க கவலையா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இல்லாவிட்டால் பிள்ளைகள் ஏதாவது ஒரு நோய் காரணமாக நீங்கள் வேதனையாக இருக்கலாம். டெங்கு அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் சிலவேளை வைத்தியசாலையில் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிள்ளைகள் எங்களை வழி நடத்துகிற, எங்களுக்கு தேவையான ஞானத்தை தருகின்ற, எங்களை தீமையிலிருந்து பாதுகாக்கின்ற, எங்களை தேற்றுகின்ற, எங்களுக்கு வழிகாட்டுதலை தருகின்ற ஒரு அருமையான புத்தகம் எங்களுடைய கையில் இருக்கின்றது. அதுதான் பிள்ளைகள் எங்களுடைய திருவிவிலியம். இந்த திருவிவிலியத்தில் இருக்கின்ற அனைத்து வார்த்தைகளும் தூய ஆவியின் அருளால் எழுதப்பட்டவை. எனவே பிள்ளைகள், இது எங்களை ஞானத்தில் வழிநடத்துகின்ற, தீமையிலிருந்து எங்களை பாதுகாக்கின்ற, அதே போல எங்களை தேற்றுகின்ற, எங்களுக்கு எது சரி எது பிழை என்பதை எங்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு அருமையான புத்தகத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே நாங்கள் என்ன செய்ய இருக்க பிள்ளைகள், இந்த புத்தகத்தை நாங்கள் கடைபிடித்து அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்தின் தலைப்பாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் இந்த திருவிவிலியத்தில் உள்ள வார்த்தைகள் மூலமாக தேவன் எங்களுக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகின்றார், என்னென்ன நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். எத்தனை பேருக்கு விருப்பம்? எல்லாருக்கும் விருப்பம். என்ன பிள்ளைகள், இந்த திருவிவிலியம் மூலமாக ஆண்டவரால், தூய ஆவியானவரால் வழிநடத்தலின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த புத்தகத்தின் மூலமாக நாங்கள் என்னென்ன நன்மைகளை பெற போகின்றோம் என்பதை நாங்க பார்க்க போகின்றோம். முதலாவதாக நீங்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல உங்களுடைய திருவிவிலியத்துல பிள்ளைகள் திருப்பாடல்கள் 119 எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பாடல்கள் 119 பிள்ளைகள் 119 97ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன், கவனிங்க பிள்ளைகள். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றி கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். தாவீது ராஜா பிள்ளைகள் இந்த இடத்தில் அழகாக எழுதுகிறார். காரணம் என்னவென்றால் பிள்ளைகள், அவர் ஆண்டவரை மிகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே இறுக பற்றி பிடித்து கொண்ட ஒரு நபராக இருந்தார். எனவே பிள்ளைகள், அவர் என்ன செய்தார்? ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்தபடியினார். அவர் சொல்கின்றார், நான் இதை பற்றி கொண்டிருக்கின்றேன், அதையே பற்றித்தான் நான் சிந்திக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்கின்றார். திருச்சட்டத்தின் மீது பற்று, இந்த பற்று எங்களிடமும் காணப்பட வேண்டும் என்பதை கடவுள் இந்த நாள்ல எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், அறிவு புகட்டுவோரை விட என்ன பிள்ளைகள் விசேஷமானது இந்த புத்தகம். இந்த இடத்துல தாவீது அழகாக நாங்க பார்க்கிறோம், அழகாக அடுத்த வசனத்துல சொல்லி இருக்கிறார் பிள்ளைகள். அடுத்த வசனத்தை நீங்க திருவிவிலியத்துல எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருவிவிலியத்துல பிள்ளைகள் 119ஆம் திருப்பாடல், சரியா, 98ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிற நேரம் இந்த இடத்துல இவ்வாறு காணப்படுகின்றது. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கிறேன், ஏனெனில் உமது ஒழுங்குமுறையே நான் சிந்திக்கின்றேன். நாங்க திரு வசனங்களை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள், கடவுள் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தர வல்லவராக இருக்கின்றார். இப்ப தேவனுடைய கட்டளைகள் மூலமாக நாங்கள் என்ன செய்தலாம்? சரியான ஒழுங்குமுறைகளை நாங்கள் கடைபிடித்து அதன்படி சிந்தித்து செயற்பட, இப்ப மற்றவர்கள் எல்லாரையும் விடையும் கடவுள் எங்களை ஞானம் உள்ளவராக மாற்றுகிறார். அப்ப பிள்ளைகள், நாங்க என்ன செய்ய இருக்குது? கட்டாயமாக திருவிவிலியத்தில் இருக்கிற வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தருகின்றார். உலக அறிவை விட தேவனுடைய ஞானம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. எந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நாட வேண்டும். இதைத்தான் தாவீது செய்தான் பிள்ளைகள்.
அதனால் அவன் இந்த இடத்துல அழகாக சொல்கின்றார், எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் நியாயங்களை கடைபிடிக்கின்றேன். கடவுளுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது நாங்க, அதாவது எங்களை விட முதியோர்கள் இருந்தாலும் கூட அவர்களை விடையும் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக நடக்க முடியும் என்பதை இந்த இடத்துல தாவீது அறிந்திருந்தபடியினால் அழகாக இந்த இடத்துல விளங்கப்படுத்துகின்றார். அடுத்தது நாங்க பார்க்கின்றோம், இந்த இடத்துல பார்க்கிறோம், பிள்ளைகள் உமது வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது கடவுள் எங்களை தீமையில் இருந்து எங்களை காக்கின்றார். நோய்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தீமையான காரியங்கள் இருக்கலாம், அது எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். அடுத்தது நீங்க பாருங்க பிள்ளைகள், அடுத்த வசனம், இந்த இடத்துல என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. எதிரிகள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எப்படியாவது எங்களை வீழ்த்தலாம் என்று பார்ப்பார்கள். அதையும் விட கடவுள் என்னை ஞானமாக்கினார். காரணம் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தபடினால் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது குறிப்பிடுகிறார். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவருடைய வசனங்களை எங்களுடைய இருதயத்துல நாங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் எங்களை தீமையிலிருந்து பாதுகாக்கின்றார், தீமையை எங்களிடத்தில் வரவிடாமல் பாதுகாக்கின்றார், எங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை இன்னுமாய் அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றார். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இன்னொரு முக்கியமான வசனம் இந்த இடத்துல காணப்படுகின்றது. திருச்சட்டத்திலிருந்து, அதாவது பிள்ளைகள் திருப்பாடல்கள் 119 105 வசனம் சொல்லுகிறது, என் காலடிக்கு உமது வாக்கை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அதாவது பிள்ளைகள், நாங்க ஆண்டவருடைய வசனங்களை நாங்க கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களை இருளான பாதையிலிருந்து எங்களை ஒளியின் பாதைக்கு வழி நடத்துகிறது. இருளில நாங்கள் போகும் பொழுது சில நேரத்துல நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? தீய வழிகளுக்கு சென்று விடலாம். வெளிச்சத்துல போகும் பொழுது தீய வழிகளை தவிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வழி தவறாது வாழ எங்களுக்கு உதவி செய்கின்றது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நீதி நியாயங்களை கடவுளுடைய நீதி நியாயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எங்களுக்கு சரியாக எங்களை வழிகாட்டும், எங்களுடைய பாதைக்கு அது ஒளியாக அமையும் என்று இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. இந்த இடத்துல அதே போல பிள்ளைகள் நாங்க பார்த்தோம் என்றா 2 தீமோத்தேயு 3 15 17 வசனங்கள். சரியா, இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன வசனங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் திருவிவிலியத்துல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3 15 வசனங்கள். இந்த இடத்துல சொல்ற, நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூல்களை கற்று வருகிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்ற நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகின்றார். அதாவது பிள்ளைகள், இந்த இடத்துல 2 தீமோத்தேயு அழகாக எழுதுகின்றார், நாங்க திருமறை உள்ள வசனங்களை நாங்க சிறு வயது முதல் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எங்களுக்கு ஞானத்தை அளிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? எங்களுடைய வாழ்வு மாற்றப்படவும், அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை மாறுபடுவது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்வுக்கு ரட்சிப்புக்கு வழிகாட்டுகிறதாகவும் எமது வாழ்க்கையை மாற்றுகிறதும் அடுத்தது நல்ல செயல்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுமாக காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகள், இந்த வாரத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் தேனிலும் இனிமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதயத்துல பதித்து கொண்டு ஆண்டவர் இந்த நாள்ல எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள்
பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் திருமறையை, அதாவது திருவிவிலியத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் அதை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதிலிருந்து ஞானம் பெறுகிறவர்களாக, தீமையை விட்டு விலகி அதன் மூலமாக கடவுள் எங்களுடைய வாழ்வை இன்னுமாய் செழிப்பாக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே பிள்ளைகள், இந்த வாரத்துல சில நேரத்துல நாங்க வேதங்களை வாசிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேதத்தின் மேல் பிரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், திருமறையை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். தாவீது அதை பற்றி கொண்டு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அதே ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கும் தர வல்லவராக இருக்கின்றார். இந்த திருவிவிலியத்தின் மகிமையை பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ருசி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. இதற்காகத்தான் இலங்கையில உங்களுக்கு தெரியும் வேதாகம சங்கம் இருக்கின்றது பிள்ளைகள். இது 1812 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 இது இலங்கையில நிறுவப்பட்டது. இதன் மூலமாக, அதாவது வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இலங்கைக்கு அதே போல வெளிநாடுகளுக்கும் வேதாகமங்கள் அனுப்புகிறார்கள். ஏன் என்றால் பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை அனைவரும் கற்றுக்கொண்டு எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை நலமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிள்ளைகள், கடவுள் எங்களுக்கு அழகான ஒரு வேதத்தை எங்களோட கையிலே தந்திருக்கிறார். எங்களை ஞானமாய் நடத்துவதற்கு, எங்களை தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கு, அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் எல்லாரையும் விட எங்களை அறிவுள்ளவனாக மாற்றுவதற்கு இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு உதவி செய்ய போகின்றது. எனவே நாங்கள் இடைவிடாது இதை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து தியானித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நலமாக்கி கொள்வோம். நாங்கள் ஜெபிப்போம் பிள்ளைகள். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் தேவனே சுவாமி நீதி நியாயங்களை அறிந்து தீமையை விட்டு விலகி ஆண்டவரே உங்களுடைய அறிவை ஞானத்தை பெற்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான வசனங்களுக்காக நன்றி அப்பா. இதை தியானித்து இதை பற்றி கொண்டு இன்னுமாய் உண்மையிலே உறுதியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you children.